ஹலோ மக்களே, நான் உங்கள் தனுஷ் ரேடியோஸ். இந்த வீடியோவில் என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎம்பிஓ விசஸ் ஆர்எம்எஸ் வாட்ஸ் இதை பற்றின ரியல் பவர் ஃபுல்லு எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். நம்ம ஆடியோ அசம்பிளிங்கில் சேனலில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி அது என்ன, அதே மாதிரி பிஎம்பிஓ விசஸ் ஆர்எம்எஸ் வாட்ஸ் அப்படிங்கிறது ஆம்ப்ளிஃபையரோட ரியல் பவர் என்ன, அதே மாதிரி மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1000 வாட் ஸ்பீக்கரு, அதேமாதிரி 2000 வாட் ஸ்பீக்கரு, 5000 வாட் ஸ்பீக்கரு, ஹோம் தியேட்டர் இந்த மாதிரியே பார்த்துருப்பீங்க. பட் கொஷின் என்ன அப்படின்னா, இந்த வாட்ஸ் எல்லாமே ரியலாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒர்க் ஆகுமா, அதே மாதிரி இல்லை மார்க்கெட்டிங் ட்ரிக்கா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து மெயினாக அதாவது வந்து முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, பிஎம்பிஓனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி ஆர்எம்எஸ்னா என்ன, அதேமாதிரி ரியல் பவர், ரியலான ஆம்ப்ளிஃபையரோடைய பவர் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதேமாதிரி மார்க்கெட்டோடைய ஸ்கேம். ஸோ வீடியோ வந்து பார்த்துட்டு அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி நானும் உங்கள் தனுஷ் ரேடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வாட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கலாம். வாட்ஸ்னால் என்ன அப்படின்னா, வாட்ஸ்னால் பவரோடைய மெஷர்மெண்ட்டோட யூனிட் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வாட்ஸுங்கிறது. சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா, ஸ்பீக்கருக்கு ஆம்ப்ளிஃபையர் கொடுக்குற எனர்ஜி அமௌண்ட்டு தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வாட்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு 10 வாட்ஸ் ஆம்ப்ளிஃபையருக்கு அதாவது வந்து ஸ்மால் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுவோம். 50 வாட்ஸ் ஆம்ப்ளிஃபையருக்கு மீடியமான சவுண்டு வரும். அதே மாதிரி 200 வாட்ஸ் ஆம்ப்ளிஃபையருக்கு லவுடான சவுண்ட் வரும். பட் இங்கே தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கன்ஃபியூஷனே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. மேனுஃபேக்சரர் வந்து பார்த்துட்டோம் டிஃப்ரெண்ட் வாட்ஸ் டைப்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக 2 டைப் இருக்குது, பிஎம்பிஓ, ஆர்எம்எஸ். ஓகே, பிஎம்பிஓ வாட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, பீக் மியூசிக் பவர் அவுட்புட்டு. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரியல் கண்டினியூஸான பவர் கிடையாது இது. ஓகேங்களா, ரியல் கண்டினியூஸான பவர் இது கிடையாது. இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு மேக்ஸிமமான பீக் மூமெண்ட் பவர். ஓகேங்களா, இந்த நம்மளுடைய இந்த ஸ்பீக்கரில் பார்த்துட்டோம் அப்படின்னா இது காருடைய 5 ரேஞ்ச் ஸ்பீக்கரு. ஓகே, 200 வாட்ஸ் போட்டிருக்காங்க பீக் பவர் ஹேண்ட்லிங்கு. அதே மாதிரி 50 வாட்ஸ் ஆர்எம்எஸ் பவர் ஹேண்ட்லிங் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த 2 தான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, இதில் பிஎம்பிஓ பவர் அப்படின்னா இந்த தான் பீக் பவர் ஹேண்ட்லிங் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 200 வாட்ஸ். இதனுடைய பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஆம்ப்ளிஃபையருக்கு ஒரு செகண்டுக்கு 100 வாட்ஸ் பீக் ரீச் பண்ணலாம். ஓகே, பட் கண்டினியூஸாக 10 வாட்ஸ் மட்டும்தான் அவுட்புட்டு கொடுக்கும். ஓகேங்களா, பட் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10 வாட்ஸ் ஆம்ப்ளிஃபையரை 100 வாட்ஸ் பிஎம்பிஓன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதனால் சீப் ஸ்பீக்கரில் எல்லாமே பார்த்துருப்பீங்க 500 வாட்ஸ் பிஎம்பிஓ இருக்கும், அதே மாதிரி 1000 வாட்ஸ் பிஎம்பிஓ இருக்கும். ஓகேங்களா, பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா ஆக்சுவலாக பவர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 5 வாட்ஸ் டு 10 வாட்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ பிஎம்பிஓ மோஸ்ட்லி மார்க்கெட் நம்பர். ஓகேங்களா, மார்க்கெட் நம்பர் அது. ஓகே, நான் டீட்டெயிலாக இதில் உங்களுக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரில் ஸ்பீக்கருடைய கால்குலேஷன் போடுவீங்க. ஓகேங்களா, ஒரு மாஸ்ஃபெட் இல்லை டிரான்சிஸ்டருக்கு 1.4 வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல் லோடு எடுக்கும்போது வரும். ஓகேங்களா, ஃபுல் லோடு நம்ம எடுப்போமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஃபுல் லோடு நம்மளால் எடுக்க முடியாது. எல்லாருமே வால்யூம் கடைசி வரைக்கும் மேக்ஸிமமான வச்சு வீட்டில் கேட்குறது கிடையாது. ஓகேங்களா, அதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமமான இது கொடுக்கறது கிடையாது. ஓகேங்களா, நிறைய பேர் வந்து டிரான்ஸ்ஃபார்மருடைய கால்குலேஷன் போட்டு அக்யூரேட்டாக போடுறீங்க அப்படின்னு சொல்கிறோம். பட் அக்யூரேட்டாக அப்படி எடுக்கும்போது நீங்கள் ஃபுல் பவர் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணவும் மாட்டீங்க. ஓகே, வீட்டில் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். ஆர்எம்எஸ் வாட்ஸ் அப்படின்னா அதனுடைய ஃபுல் ஃபார்ம் பார்க்கலாம். ரூட் மீன் ஸ்கொயர் பவர். ஓகேங்களா, ரூட் மீன் ஸ்கொயர் பவர் இதுதான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரியல் பவர் ஆம்ப்ளிஃபையர். ஓகேங்களா, ஆர்எம்எஸ் மீனிங் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையர் கண்டினியூஸாக டிஸ்டார்ஷன் இல்லாமல் டெலிவரி பண்ணுற பவர் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆர்எம்எஸ் பவர் அப்படிங்கிறது. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு 50 வாட்ஸ். ஓகே, 50 வாட்ஸ் ஆர்எம்எஸ் ஆம்ப்ளிஃபையர் போட்டிருக்கோம் அப்படின்னா 100 வாட்ஸ் ஆர்எம்எஸ் ஆம்ப்ளிஃபையர் போட்டிருக்காங்கன்னா இது ரியல் பவர். ஓகேங்களா, ஸ்டுடியோ ப்ரொஃபஷனல் ஆடியோ சிஸ்டத்துக்கு அதே மாதிரி எல்லாம் ஆர்எம்எஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ரியல் ஆம்ப்ளிஃபையர் ஸ்பெக்கில் அப்படின்னா 50 வாட்ஸ் ஆர்எம்எஸ் பெர் சேனல் அப்படின்னா 100 வாட்ஸ் ஆர்எம்எஸ் அவுட்புட் தரும். ஓகேங்களா, 50 வாட்ஸு ஆர்எம்எஸ் பெர் சேனல் அப்படிங்கும்போது 100 வாட்ஸ் ஆர்எம்எஸ் அவுட்புட் தரும். ஓகே, ஸோ ஸ்பீக்கர் செலக்ட் பண்ண அப்படின்னா ஆல்வேஸ் ஆர்எம்எஸ் வேல்யூ தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் கம்பேரிசன் அப்படிங்கும்போது ஸ்பீக்கர் பாக்ஸில் ரிட்டன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதனுடைய ஸ்பீக்கரில் 200 வாட்ஸ் ஓகே பீக் பவர் ஹேண்ட்லிங் போட்டிருக்கு, 50 வாட்ஸ். ஓகே, இந்த ஸ்பீக்கர் கண்டினியூஸாக பாடக்கூடிய தன்மை என்னென்னா 50 வாட்ஸுடைய தன்மை தான். அந்த 50 வாட்ஸ் லோடு எடுக்கணும்னாலுமே நம்மளுடைய வால்யூம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மேக்ஸிமமான அது பவர் வைக்கணும். ஓகேங்களா, இந்த 50 வாட்ஸை ரீச் பண்ணணும்னா. ஓகேங்களா,
50 வாட்ஸ் ரீச் பண்ணோம்னா வால்யூம் ஃபுல் பவர் வச்சா தான் 15 வாட்ஸ் ரீச் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்முடைய வால்யூம் மீடியமாக தான் வைப்போம். மீடியமாக வைக்கும்போது சப்போஸ் 25 to 30 வாட்ஸ் இந்த ஸ்பீக்கர் ஹேண்டில் பண்ணும் கண்டினியூஸாக. ஓகேங்களா, 50 வாட்ஸ் கண்டினியூஸ் ஹேண்டில் பண்ணும், பட் மேக்ஸிமமான வால்யூம் வைக்க மாட்டோம். ஓகேங்களா, அந்த கான்செப்ட் தான் இது. ஓகே, அதே மாதிரி இந்த 200 அப்படிங்கிறது வால்யூம் ஃபுல்லாக வைக்கும்போது, வால்யூம் ஃபுல்லாக வச்சோம் அப்படின்னா யாருமே அந்த மாதிரி கேட்க போகிறது இல்லை. ஓகே, 200 வாட்ஸுங்கிறது ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் வரும்போது அந்த பேஸ் இன்ஸ்டண்ட்டாக நான் வரும்னு சொல்லியிருப்பேன். கெப்பாசிட்டரை பற்றி டிஃபைன் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன். இந்த 200 வாட்ஸை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு செகண்ட் மைக்ரோ செகண்டில் வரும். அந்த செகண்டை ஹேண்டில் பண்ண இந்த ஸ்பீக்கர் தன்மையுடையது அப்படின்னு சொல்லி தான் மீனிங். ஓகேங்களா, PMPOனா அதுதான். ஓகே, பாக்ஸில் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, 1000 வாட்ஸ் PMPO அப்படின்னு சொல்லி. ரியாலிட்டி என்ன அப்படின்னா யூஸ்வலாக இது அரௌண்ட் 40 வாட்ஸ் to 60 வாட்ஸ் ஆர்எம்எஸ் பவர் தான். அதனால தான் சீப்பான ஸ்பீக்கரு ரொம்ப லவுட் சவுண்டு கொடுக்க முடியாது. ஓகேங்களா, பட் ரியல் 100 வாட்ஸ் ஆர்எம்எஸ் ஆம்ப்ளிஃபையருக்கு ஹெவியான டிரான்ஸ்ஃபார்மர், பிக் ஹீட் சிங்க்கு கொடுத்து அதுமாதிரி பவர்ஃபுல்லான டிரான்சிஸ்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ டிஃப்ரெண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேங்களா, ஆம்ப்ளிஃபையருடைய ரியல் பவர் ஐடென்டிட்டி அப்படின்னா நீங்கள் ஆம்ப்ளிஃபையர் ரியல் பவர் எப்படி ஐடென்டிட்டி பண்ணலாம் அப்படின்னா அதாவது வந்து 3 சிம்பிளான டிப்ஸ் சொல்கிறேன். ஓகேங்களா, டிரான்ஸ்ஃபார்மருடைய சைஸ். ஓகேங்களா, பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது பெரிய ஹை பவர் ஆம்ப்ளிஃபையராக இருக்கும். ஓகே, நீங்கள் வெயிட்டு தூக்கும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அதனுடைய டிரான்ஸ்ஃபார்மருடைய காயில் ஒரிஜினல் காப்பர் இருக்கும் பட்சத்தில் அதனுடைய ஹை பவர் ஆம்ப்ளிஃபையரை அது வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கும். ஓகே, ஹீட் சிங்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஹீட் சிங்க் போட்டு ஹை வாட்ஸ் ஆம்ப்ளிஃபையர். ஓகேங்களா, அவுட்புட் டிரான்சிஸ்டர் அப்படிங்கும்போது 2SC 5200 ஆர் 2SA 1943. ஓகேங்களா, மாஸ்ஃபெட் ஆம்ப்ளிஃபையர் இது எல்லாமே யூஸ்வலாக ஹை ஆர்எம்எஸ் பவர் ஆம்ப்ளிஃபையரில் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, டிரான்சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் 2SC 5200, அதே மாதிரி 2SA 1943, அதே மாதிரி அது டிரான்சிஸ்டர். மாஸ்ஃபெட்டை பொறுத்த வரைக்கும் IRFN 150, IRFN 250, 540 இந்த மாதிரி நிறைய டிரான்சிஸ்டர் இருக்குது. அந்த மாஸ்ஃபெட்டில் நான் இப்போ சொன்னது மாஸ்ஃபெட்டு. இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா யூஸ்வலாக ஹை பவர் ஆம்ப்ளிஃபையரில் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபைனலாக கன்க்ளூஷன் வந்துடலாம். ஸோ ஃபைனலாக ரிமெம்பர் பண்ணுறது என்ன அப்படின்னா PMPOங்கிறது மார்க்கெட்டிங்கோடைய பவர். ஓகேங்களா, இந்த பீக் பவருடைய ஹேண்டில் பண்ணுறதை தான் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். அதே மாதிரி கஸ்டமைஸ்டு ஆம்ப்ளிஃபையர் பண்ணும்போது நம்ம புரிஞ்சிட்டு வேலை செய்யணும். ஓகே, அதுதான் மெயின். ஆர்எம்எஸ் பவர் அப்படிங்கும்போது ரியல் ஆம்ப்ளிஃபையருடைய பவர் கொடுக்கும். ஓகே, ஸ்பீக்கர் ஆம்ப்ளிஃபையர் வாங்கும்போது எப்பயுமே செக் பண்ணுங்கள் ஆர்எம்எஸ் வாட்ஸு. அப்போ தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டான சவுண்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸும் இருக்கட்டும், கிடைக்கட்டும். ஓகேங்களா, இதுதான் நான் சொல்ல வந்தது. இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு PMPOனா என்ன, அதே மாதிரி ஆர்எம்எஸ் வேல்யூ. ஓகேங்களா, இந்த ரெண்டுத்தையுமே நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஸ்பீக்கர் வாங்கும்போது இதை செக் பண்ணி தான் வாங்கணும். ஓகே, ஆம்ப்ளிஃபையர் சூஸ் பண்ணும்போதும் பவர் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணும்போதும் நம்ம கஸ்டமைஸ்டாக பண்ணும்போது ஸ்பீக்கர் வேல்யூ வச்சு தான் மேக் பண்ணணும். அப்படி மேக் பண்ணால் தான் கரெக்டான அவுட்புட்டை நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, இதுதான் ரியலான இது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 2.1, 5.1, 7.1 நம்ம வீட்டில் கஸ்டமைஸ்டாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நீட்டாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அளவு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணதை கண்டிப்பாக நம்ம எடுத்து கொடுத்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஷ் ரேடியோஸ். ஓகேங்களா, அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நான் அதை பற்றின வீடியோ நான் போடுறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது வந்து நீங்கள் ஆதரவு தரனால தான் நான் இப்போ வரைக்கும் வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான டவுட்டுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக ஃபுல் ஃபார்மில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கான வீடியோவில் சந்திப்போம் நம்ம. ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிச்சிக்கலாம். ஓகேங்களா.